சற்று முன் அண்ணாமலையின் கேள்விகள் பதில் இல்லாமல் சென்ற ஸ்டாலின் மொத்த கூட்டமும் அடங்கியது. பாரத பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில் திமுகவின் ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் என குறிப்பிட்டார். இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே என குறிப்பிட்டு கேள்விகளை முன்வைத்தார். இந்த நிலையில்தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்து கேள்வி கேட்டிருப்பது திமுகவின் மொத்த கூட்டத்தையும் ஆஃப் ஆக்கி இருக்கிறது. அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகம் நடத்தி கொண்டு நாட்டு நடப்பு என்னவென்றே தெரியாமல் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே கிளிப்பிள்ளை போல ஒப்பிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சமக்ர சிக்ஷா திட்டத்தின் ஒரு அங்கமான PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று கடிதம் மூலமாக தெரிவித்துவிட்டு புனிதமான கங்கையையும் நம் காவிரியையும் காசி தமிழ் சங்கமம் மூலம் இணைத்து பாரதத்தின் ஆன்மீக ஒருமைப்பாட்டை போற்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பின்னர் அந்தர்பல்டி அடித்தது ஏன்? நிறைவேற்றாத திட்டத்திற்கு நிதி எப்படி ஒதுக்குவார்கள்? தொகுதி மறுவரையில் தென் மாநிலங்களில் எந்த தொகுதியும் குறைக்கப்படாது என்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே தெரிவித்துவிட்டார். உங்களுக்கு செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்களுக்குமா இல்லை? தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கும்போது ஆளுநர் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? உங்கள் நிர்வாக தோல்விக்கு ஆளுநரை குற்றம் சொல்வதை எப்போது நிறுத்துவீர்கள்? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டுகள் கடந்தோடிவிட்டன. ஆனால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் இருக்கிறீர்கள். மத்திய அரசு தற்போது அதனை 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறது. இனிமேலும் அந்த திட்டங்களில் உங்கள் கட்சியினரால் ஊழல் செய்ய முடியாது என்ற இயலாமை உங்களை இப்படி புலம்ப வைத்திருக்கிறது. எய்ம்ஸ் கட்டுமானம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வேங்கை வயலுக்குத்தான் நீங்கள் போகவில்லை, மதுரைக்கு சென்று பார்த்திருக்கலாமே. உங்களை யார் தடுத்தார்கள்? நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் இந்த வருடம் மதுரை எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவில் இருக்கிறதா? குறைந்தபட்சம் ஒரு செங்கல்லையாவது வைத்தீர்களா? இயற்கை பேரிடர்களுக்கான நிதியை மத்திய அரசு விடுவித்து விட்டது. 5000 கோடி ரூபாய் செலவு செய்தும் வருடந்தோறும் சென்னையை வெள்ளக்காடாக மாற்றுவதே உங்கள் சாதனை. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வேண்டுமென்றே உங்கள் அரசு தவறான DPR-ஐ வழங்கியது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? திருத்தம் செய்யப்பட்ட DPR-ஐ மீண்டும் சமர்ப்பிக்க எண்ணம் இருக்கிறதா இல்லையா? கீழடி ஆய்வறிக்கை உலகளாவிய அளவில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதால் மேலும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வேண்டும் என்று கேட்கிறது மத்திய அரசு. அந்த ஆதாரங்களை கொடுக்க என்ன தயக்கம் உங்கள் அரசுக்கு? நீட் தேர்வை தமிழக மக்கள் எதிர்க்கவில்லை. ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் ஒரு வரப்பிரசாதம் என்பதை ஆண்டுதோறும் மருத்துவக் கல்லூரிகளில் இணையும் எளிய பின்புலம் கொண்ட பெற்றோர்கள் கூறுவார்கள். மருத்துவ கல்வி இடங்களை விற்று இத்தனை ஆண்டுகாலம் பல கோடி ரூபாய் சம்பாதித்த திமுக கும்பலுக்கு மட்டுமே நீட் தேர்வு கசக்கிறது. ஒரு காலத்தில் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து பொது கழிவறைகளில் கரித்துண்டால் எழுதி அற்ப சந்தோஷப்படும் மோசமான பழக்கத்தை AI காலத்திலும் தொடராதீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இனியாவது மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என தெரிவித்திருக்கிறார்.